நாம இப்ப பார்க்க போறது எக்ஸர்சைஸ் 1.1ல ஃபர்ஸ்ட் சம். சம் என்ன குடுத்துருக்காங்க? விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் செட்ஸ்? செட்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். கவுண்ட் பண்ணி சொல்லக்கூடிய எல்லாமே செட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்மளால அதுல எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படி சொல்லி கவுண்ட் பண்ண முடியுது அப்படின்னா அது வந்து செட். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா த கலெக்ஷன் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் அப் டு 100 வரைக்கும் இருக்கிற நம்பர்ல எத்தனை பிரைம் நம்பர்ஸ் இருக்குது அதை வந்து நம்மளால கவுண்ட் பண்ண முடியுமா? முடியும். அதனால இது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து செட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து செட். ஓகேவா? செகண்ட் ஒன் த கலெக்ஷன் ஆஃப் ரிச் பீப்புள் இன் இந்தியா. இந்தியால ரிச் பீப்புள்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. எவ்வளவு சொத்து வச்சிருக்காங்க, அதுக்கு மேல இருக்கிறவங்க ரிச் அப்படி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நம்மளால அதை கூட கவுண்ட் பண்ண முடியும். ஆனா எதுவுமே சொல்லவே இல்லை, ரிச் பீப்புள் மட்டும் சொல்லியிருக்கனால நம்மளால இதை வந்து ஒரு செட்னு சொல்ல முடியாது. சரியா? ஸோ செகண்ட் ஒன் வந்து இட் இஸ் நாட் செட். தேர்ட் ஒன் த கலெக்ஷன் ஆஃப் ஆல் ரிவர்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்க ரிவர்ஸ் உடைய கலெக்ஷன் கேட்டிருக்காங்க. அதை எல்லாத்தையும் கவுண்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியும். அதனால தேர்ட் ஒன் வந்து கண்டிப்பா ஒரு செட்டா தான் இருக்க முடியும். ஃபோர்த் ஒன் த கலெக்ஷன் ஆஃப் குட் ஹாக்கி பிளேயர்ஸ் இன். இது கண்டிப்பா ஒரு செட்டா இருக்க முடியுமானா கண்டிப்பா முடியாது. ஏன்னா கலெக்ஷனை வந்து கவுண்ட் பண்ண முடியாது. நம்மளால இது ஒரு செட்னு சொல்ல முடியாது. ஸோ இதோட ஆன்சர் இட் இஸ் நாட் செட். Second sum. List the set of letters of the following words in roster form. Following words வந்து roster formல எழுத சொல்லியிருக்காங்க. எழுதுவோமா? ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன கொடுத்துருக்காங்க? இந்தியா. எழுதுவோமா? roster formனா ஃபர்ஸ்ட் செட் ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்கு? ஐ எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் செகண்ட் லெட்டர் என்ன இருக்கு? என். அடுத்து தேர்ட் ஒன் டி. ஃபோர்த் லெட்டர் ஐ. ஆல்ரெடி இங்கே நம்ம எழுதிட்டோமா, அதனால திரும்ப எழுதக்கூடாது. சரியா? அடுத்து நெக்ஸ்ட் லெட்டர் ஏ. இதுதான் இந்தியா அப்படின்ற வேர்டுக்குரிய ரோஸ்டர் ஃபார்ம். செகண்ட் வேர்டு வந்து parallelogram எழுதலாமா? செட் ரோஸ்டர் ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்கு? பி. நெக்ஸ்ட் லெட்டர் ஏ. அடுத்து ஆர். ஏ ஆல்ரெடி எழுதிட்டோமா, ஸோ எழுதக்கூடாது. அடுத்து எல். ஆல்ரெடி எழுதிட்டோம், ஸோ எழுதக்கூடாது. நெக்ஸ்ட் இ. எல் எழுதியாச்சு. ஓ. ஜி. ஆர் எழுதியாச்சு. ஏ எழுதியாச்சு. லாஸ்ட் லெட்டர் எம். அடுத்து தேர்ட் வேர்டுக்கு ரோஸ்டர் ஃபார்ம் எழுதுவோம். எம் ஐ எஸ். ஐ எழுதியாச்சு. அடுத்து பி. அவ்வளோதான். அடுத்து ஃபோர்த் வேர்ட் சி இசட் இ ஹெச் ஓ எஸ் எல் வி ஏ கே ஐ. Third sum. Consider the following sets. Set A 0, 3, 5, 8. Set B ல என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க? 2, 4, 6, 10. Set C ல 12, 14, 18, 20. First one A என்ன கொடுத்துருக்காங்க? True or false கேட்டிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 18 belongs to C. 18 வந்து C ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 18 இருக்குதா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? ட்ரூ. அடுத்து செகண்ட் ஒன் 6 does not belongs to A. 6 வந்து ஏல இல்லைன்னு சொல்லிருக்காங்க. ஏல இருக்கா? ஏ இல்ல. ஸோ இது வந்து ட்ரூ. அடுத்து தேர்ட் ஒன் 14 does not belongs to C.
14 does not belongs to சொல்லிருக்காங்க. ஆனா 14 C ல இருக்குது. So this sentence is false. Next 10 belongs to B. 10 வந்து B குள்ள இருக்குது. Set B ல இருக்கு. So this is true. 5 belongs to B. 5 B ல இருக்கு சொல்லிருக்காங்க. 5 வந்து B ன்ற செட்ல இல்ல. So this statement is false. அடுத்து 0 belongs to B சொல்லிருக்காங்க. B குள்ள 0 இருக்குதா? இல்ல. So this statement is also false. Fill in the blanks. 3 belongs to 3 எந்த செட்ல இருக்குது? 3 வந்து A என்ற செட்ல இருக்கு. So 3 belongs to A. 14 belongs to 14 ன்ற நம்பர் எந்த செட்ல இருக்கு? C என்ற செட்ல இருக்கு. So 14 belongs to C. சரியா? Next 18 dash B. 18 வந்து B என்ற செட்ல இருக்குதுன்னு கொடுத்திருக்காங்க. இருக்கா இல்லையா? இல்ல. So நம்ம வந்து இருக்குன்னா belongs to போடுவோம். இங்க இல்லையா? So does not belongs to. 4 dash B. 4 வந்து B ல இருக்கு. So இருக்குன்னா நம்ம என்ன போடுவோம்? belongs to. Fourth sum. Represent the following sets in roster form. Roster formல என்ன சொல்லிருக்காங்க? First one A equal to the set of all even natural numbers less than 20. 20 விட கம்மியா இருக்கக்கூடிய even and natural numbers கேட்டிருக்காங்க. So இந்த செட் எழுதலாமா? A is equal to set. So even numbers. அப்போ 1 வராது. So 2. Next 4. 6, 8, 10, 12, 14, 16, 18. இந்த செட்ல 20 எழுதணுமான்னு கேட்டா எழுதக்கூடாது. ஏன்னா லெஸ் தென் தான் கேட்காங்க. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கேட்டுனா மட்டும் தான் நம்ம செட்ல 20ன்றதை எழுதணும். ஸோ இந்த செட்ல 18 வரைக்கும் தான். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்ல பி இந்த செட்ல என்ன எழுதணும்? y such that y is equal to 1 by 2n, n belongs to capital N, n less than or equal to 5. First small n ல என்னென்ன நம்பர்ஸ் இருக்குன்னு எழுதிக்கணும். ஸ்மால் n என்ன நம்பர்ஸ் இருக்கு? 1, 2, 3, 4, 5 நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது 5 வரைக்கும். இப்போ பி எழுதலாமா? பில பார்ப்போம். y எப்படி இருக்கணும்? 1 by 2n. அப்போ நம்ம வந்து என்ன எழுத போறோம்? ஃபர்ஸ்ட் 1 by 2. ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது? 1. 1 இங்க போடும்போது 1 by 2 into 1, 1 by 2 into இங்க n செகண்ட் நம்பர் 2, 1 by 2 into இங்க உள்ள 3. at next 1 by 2 into இங்க 4th, 1 by 2 into 5 equal to. இப்போ B இந்த செட்ல என்னென்ன நம்பர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். 1 by 2, 1 by 4, 1 by 6, 1 by 8, 1 by 10. Next C. C ல set x such that x is a perfect cube, 27 less than x less than 216. இந்த நம்பர்ஸ்குள்ள இருக்கிற பெர்ஃபெக்ட் கியூபை எழுத சொல்லியிருக்காங்க. கியூப்னா என்னது? 3 டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்றது தான் கியூப்னு சொல்லுவோம். சரியா? இப்போ வந்து 3 கியூப் வந்து என்னது? 3 கியூப் ஈக்குவல் டு 27. 27 வந்து இங்க எழுதக்கூடாது. ஏன்னா ஈக்குவல்ட்டி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருந்தா தானே எழுதணும். இங்க வந்து ஈக்குவல்ட்டி இல்ல. ஸோ எழுதக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன் 4 கியூப். 4 கியூப் என்னது? 4 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும்னா 64. நெக்ஸ்ட் நம்பர் 5. 5 கியூப் என்னது? 125. இப்போ நம்ம செட் சி எழுதிடலாமா? சி ஈக்குவல் டு செட் எக்ஸ் தான் நமக்கு எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நம்ம என்ன எழுத போறோம்? 64, 125. நெக்ஸ்ட் டி ஈக்குவல் டு செட் எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு இசட். எக்ஸ் என்ன செட்ல இருக்கணுமோ இசட்ல இருக்கணுமா? அண்ட் தென் ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ்.
-5 less than x less than or equal to 2 அப்படின்னு இருக்கணும். இந்த நம்பர்ஸ்குள்ள தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. -5 எழுதணுமா? ஸோ எழுதக்கூடாது. ஸோ நமக்கு ஸ்டார்ட் ஆகுது -4 -3 -2 -1 0 1 2. Fifth sum. Represent the following sets in a builder form. Builder formல எழுத சொல்லியிருக்காங்க. First sum என்ன கொடுத்திருக்காங்க? B is equal to the set of all cricket players in India who scored double centuries in one day. First sum எழுதலாமா setல builder formல. So B is equal to set x such that x is a அடுத்து ஃபுல்லா எழுதணும். Set of all cricket players in India who scored double centuries in one day. Second, C equal to set 1/2, 2/3, 3/4, etc. இப்போ C வந்து builder form எழுதலாம். C is equal to set x such that small n belongs to capital N. சரியா? இங்க natural numbersல இருந்து தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம வந்து small n belongs to capital N போட்டுக்கலாம். It the condition என்ன அப்படின்னா x equal to first oneல என்ன இருக்கு? n. ஸோ n by கீழே உள்ள நம்பர்ஸ் வந்து என்னோட மேல உள்ள எண்ணோ கூட ஒன்னு ஆட் பண்ணா நமக்கு கிடைக்குது. ஸோ இங்க கீழே என்னதுதான்? ஸோ n plus 1. இப்போ வந்து நம்ம எழுதிருக்கிறது கரெக்டான்னு செக் பண்ணலாம். பாப்பா ஸ்மால் n பிலாங்ஸ் டு கேபிட்டல் n. கேபிட்டல் n வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எடுத்திருக்கோம். n வந்து 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் அப்ளை பண்ணி பார்க்கும்போது எக்ஸ் என்ன கிடைக்குது? 1/1 + 1 = 2. 1/2 கிடைச்சிச்சா? அடுத்து செகண்ட் n 1க்கு அப்புறம் 2 எடுக்கும்போது 2/2 + 1. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? 2/3 கிடைக்கும். இந்த இருக்கா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட் நம்பர் 3 எடுக்கும்போது 3/3 + 1 = 4. ஸோ நமக்கு என்ன கிடைக்குது? நெக்ஸ்ட் எக்ஸ் வேல்யூ 3/4. 3/4 கிடைக்குதா? ஸோ நம்ம எழுதிருக்கிறது கரெக்ட். சரியா? நெக்ஸ்ட் D is equal to the set of all Tamil months in a year. D வந்து எழுதலாமா? D is equal to set x such that small x belongs to set of all Tamil months in a year is equal to the set of odd whole numbers less than 9. இந்த செட்ல என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா set of odd whole numbers கொடுத்துருக்காங்க and then less than 9. 9 விட கம்மியா இருக்கிற odd number and the same type whole numbers. சரியா? இப்போ இந்த செட் எழுதலாம். is equal to set x such that x is an என்ன நம்பர்? odd number அந்த whole number அது எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட். odd and whole number. ஸோ அண்ட் நெக்ஸ்ட் கண்டிஷன் என்னது? less than 9 கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம எழுதணும் and xன்ற நம்பர் less than 9. ஓகேவா? சம் என்ன கொடுத்துருக்காங்க? represent the following sets in a descriptive form. descriptive formல நமக்கு எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் P is equal to set January, June, July. இது எல்லாமே months. சரியா? months வந்து 12 months. 12 monthsல Jல ஸ்டார்ட் ஆகுற months மட்டும் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்ம descriptive formல என்ன எழுத போறோம்னா P is equal to the set of all months beginning with the letter J. ஸோ ஓகேவா? இந்த செட்ல என்ன கொடுத்துருக்காங்க? 7, 11, 13, 17, 19,
23, 29. இந்த நம்பர்ஸ் பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும். இது எல்லாமே பிரைம் நம்பர்ஸ். பிரைம் நம்பர்ஸ்னா என்ன அப்படின்னா, அந்த நம்பராலயும் 1ஆலயும் டிவைட் ஆகுது அப்படின்னா மட்டும் அந்த நம்பர்ஸ் எல்லாம் பிரைம் நம்பர் சொல்லுவோம். ஸோ Qன்ற செட்ட வந்து நம்ம டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்ல எழுத போறோம். Q is equal to the set of all prime numbers. prime numbers எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 7 to 29. ஸோ நம்ம எப்படி எழுதணும்? prime numbers between இதுக்கு முன்னாடி உள்ள prime number என்னது? 5. ஸோ 5 and 29க்கு அடுத்த prime number 31. 31. Okay. Next, R equal to set X such that X belongs to capital N, X less than 5. So, என்ன கொடுத்துருக்காங்க? X வந்து natural number and then less than 5 சொல்லியிருக்காங்க. So, R வந்து formula, descriptive formula எழுதலாமா? R is equal to the set of natural numbers less than 5. Next, S equal to set X such that X is a consonant in English alphabets. So, X என்ன கொடுத்துருக்காங்க? Consonants in English alphabets. So, S equal to the set of all consonant in English alphabets.